ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டுடைய வீக்லி ப்ரிடிக்ஷன் தான். போன வீக்லி ப்ரிடிக்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட்டோட அப்டேட்டையும் நான் உங்களுக்கு தரேன். உண்மையிலே போன வீக் நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு போன வீக் வரைக்கும் வீடியோவை நான் ஐ பட்டனில் தரேன். ஃபஸ்ட்டு போய் அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ரீகேப் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருவோமே. அண்ட் தென் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு அக்டோபர் மந்த்துக்கான பேட்சஸோட புக்கிங் போய்கிட்டு இருக்குது. அதாவது டோட்டலாக எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ கிளாஸுக்கான புக்கிங் போய்கிட்டு இருக்குது. இல்லை ப்ரோ என்கிட்ட டீசெண்டான கேபிட்டல் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இன்ஸ்டண்ட்டான ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கான கிளாஸஸ்க்கான கொரீஸுமே போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த கிளாஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா போன வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நல்லா பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்துட்டு இந்த செனரியோ நடந்துச்சு. நான் சொன்னேன் இந்த ஜோன் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். இந்த ஜோன் இன்னும் மார்க்கெட் என்ன ஆகலான்னு நான் சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொன்னேன். பட் மார்க்கெட் அழகாக இங்கேருந்து இந்த டெஸ்டினேஷன் வரைக்குமே ட்ராவல் பண்ணி, அதாவது ஹை வரைக்குமே ட்ராவல் பண்ணி டார்கெட் அடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு டார்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட நியூஸ், அந்த நியூஸ் இன்ஃப்ளேஷனில் மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் ஆச்சு. பட் எகைன் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஜோன் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டா நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் இந்த ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கணும். அதே மாதிரி என்னோடய ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் அழகாக என்ன பண்ணியிருக்குன்னா நீட்டாக ஒரு ஸ்பைக், அழகாக ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டு நீட்டாக போயிருக்கு. தெளிவாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மூமெண்டம் கொடுத்து அழகாக போயிருக்கு. ஓகே வெல், இந்த இடத்துல இப்போது நான் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை நான் பார்ப்பேன். மார்க்கெட்டு எப்போ கீழே விடும் எப்போ மேலே போகும் பார்ப்போம். ஸோ நான் லெஸ்ட் கோ டு த 4 hours. ஸோ நான் 4 hours மார்க்கெட்டுக்கு போயிட்டு 4 hours ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் க்ளீனாக எனக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு க்ளீனாக தெரிகிறது என்ன அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நீட் அண்ட் க்ளீனாக எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஏன்னா மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் அப்பில் தான் இருக்குது. எனக்கு நீட் அண்ட் க்ளீனாக அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இப்போ என்னோடய வியூ டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே என்னோடய வியூவு இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே விழ போகிறது கிடையாது. அதாவது மேஜர் டைம் ஃப்ரேம் 4 hours. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போனேன் அப்படின்னா டே கேண்டலை ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துக்க போகிறேன். நான் டே கேண்டலை ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துக்கிறேன். டே கேண்டல் வச்சு நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் மூவ்மெண்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டே கேண்டலில் லாஸ்ட் 3 days-ஆக ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் கொடுத்துருக்கு. டேயில் எப்படி கொடுத்துருக்கு? லாஸ்ட் ஒரு 3 days-ஆக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்குமே மார்க்கெட்டு ஒரு புல் மூவ்மெண்ட் நம்ம கொடுக்க சான்சஸ் இருக்குது. மேபி மார்க்கெட் இந்த இம்பல்சிவ்க்கு கரெக்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த கரெக்ஷன் கொடுக்கறது எந்த ஏரியா வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா சீரீஸ் நான் இதை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த ஏரியா சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி கிளியர்டு இம்பல்ஸ். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியர்டு இம்பல்ஸ் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, இது ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டோட மூமெண்டமோட இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸோட மூமெண்டமை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மூமெண்டம் ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் மூமெண்டம். இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஓவர் வியூ வந்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்குது. ஓகேவா? இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு அதாவது இந்த கரெக்ஷன் வரணும் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த இம்பல்ஸோடைய உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட ஸ்விங் லோவை எப்போ எடுக்கிறோம் இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ மார்க்கெட்டு அதுக்கான மொமெண்டமாக கொடுக்க போகுது. அப்போது அந்த விஷயம் எப்போ கொடுக்கும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இம்பல்ஸுக்கு எப்போ கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா எனக்கு லோவை உடைக்கணும். இந்த இம்பல்ஸோடைய ஸ்விங் லோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 1 hour போனாலே எனக்கு க்ளீனாக தெரியுது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னோட ஸ்விங் லோ. எப்போ என்னோட ஸ்விங் லோ லெவலில் மார்க்கெட்டு பிரேக் பண்ணுதோ ஸோ இந்த லெவலை இப்படி வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு நான் கரெக்ஷன் எடுப்பேன்.
புரியுதுங்களா? அப்போ நான் கரெக்ஷன் எடுக்கும்போது என்னுடைய ரீடேஸ்ட் ஏரியா பேஸ் பண்ணி தான் என்னோட ரீடேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகும்னு சொல்லிட்டு என்னோட ரீடேஸ்மெண்ட் ஏரியா இந்த ஜோனை நான் மார்க் பண்ணுவேன். இந்த ஜோனையும் உடச்சிச்சு அப்படின்னா இந்த லோ ஜோன். ஸோ ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி ரீடேஸ்மெண்ட் ஏரியாவிலேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரீடேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் எனக்கு ரீடேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ரீடேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆகலை. எப்போ எனக்கு ரீடேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் என்ன ஆகும், இந்த ஜோன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஜோன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரீடேஸ்மெண்ட் ஏரியா கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ஸோ ஸோ இப்போது நான் மார்க்கெட்டை நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் லோ லெவலில் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இந்த லோவை எப்போ மார்க்கெட் டாமினேட் பண்ணுறோம் கரெக்ஷன் ஏரியாவுக்கு வரும். டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன, டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்போர்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்கிறது தான் இருக்குது. இப்போ இங்கே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற 15 மினிட்ஸில் போய் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸில் போய் நான் பார்க்குறேன், எனக்கு இந்த இடத்துல 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஸ்கில்லில் என்னோட நாலேஜில் பார்க்கும்போது 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இன்டர்னல் லோவை பிரேக் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஸ்விங் லோவில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவேன். இந்த ஸ்விங் லோவில் வந்து பையர்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் லோவில் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ளேஸ் பண்ணுவேன். பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா, வராத பட்சத்துக்கு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே எடுப்பேன் அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்விங் லோலேருந்து ட்ரேட் எடுப்பேன். கன்ஃபார்ம் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன், இந்த ஸ்விங் லோலேருந்து ட்ரேட் எடுப்பேன். நம்பர் 2, இதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த இடத்த உடச்சிருச்சு, எனக்கு தெளிவாக தெரியுது இந்த இடத்த உடச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுமா அப்படிங்கிற அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்காங்கிறதுக்கு நான் ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கேன். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு, எனக்கு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது லெட்ஸ் சி, நான் 2 இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ண போகிறது இந்த ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் லோவில் எனக்கு இப்போ இருக்கிறது நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்னா 1 மினிட்ல எனக்கு இங்கே என்ன நடந்துருக்கணும் அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரெச்சஸாக வச்சு தான் மார்க்கெட் வரும். எப்போ 1 மினிட்ல எனக்கு ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்குதோ யோசிக்காமல் 1 ட்ரேட் எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வைப்பேன். டார்கெட் அப்படிங்கிறது என்னோட ஹை ஏரியாவாக இருக்கும். நம்பர் 1, சப்போஸ் இது நடக்கவே இல்லை அப்படின்னா சேம் அஸ் இந்த ஸ்விங் லோவில் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறாங்கிறத பார்ப்பேன். கிடச்சிச்சின்னா இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோக்கு கீழே வைப்பேன். டார்கெட் சேம் ஹை வைப்பேன். நம்பர் 2, அதுவும் இல்லை எனக்கு வந்துட்டு எடுக்க முடியல, இந்த இடத்துல சேர்த்து வச்சு பிரேக் பண்ணனா சிம்பிள், இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷனுக்கு மார்க்கெட் மேலே போகும். அந்த கரெக்ஷனில் செல் எடுத்து கண்டிப்பாக எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் வருத இந்த இடத்த செல் எடுப்பேன். ஸோ இந்த ரீட்ரேஸ்ட் ஏரியாவுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். டார்கெட் இதுக்கு கீழே வைப்பேன். நம்பர் 3. நம்பர் 4, எனக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலையும் ட்ரேட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஹையை நான் மேனிப்புலேட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு ரீட்ரேஸ்ட் ஏரியாவே மார்க்கெட் உடச்சிருச்சு, இந்த ஹைலேருந்து எகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம்னா ரெஸ்பெக்ட் ஆகி கீழே வரலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போகலான்னு சொன்னோம், அப்படி இல்லை இதை டாமினேட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகலான்னு சொன்னோம், அதையும் டாமினேட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வரும். வலது வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்துட்டு, ஏன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கு, நம்ம ஐ வியூவிலே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை மேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டோடைய ட்ராவலாக இருக்கட்டும், மார்க்கெட்டோடைய என்ட்ரி ஏரியாவாக இருக்கட்டும், ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை நீங்கள் பண்ணி வச்சுட்டாலே, மார்க்கெட் எப்போ என்ன மாதிரி நடக்குங்கிறத பிளான் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ட்ரேட்ஸை எங்கே எடுக்கிறதுங்கிறதுக்கான கிளாரிட்டி ஆனால் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டியான ஐடியாவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை உருவாக்கிங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா
கீழே கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி வீக்லி அனலைசிஸ் உங்களுக்கு நான் தரேன். இனிமேல் அண்டிடன் பபாய் see you all.